நாங்கள் என்ன பண்ண அடுத்த ஷிஃப்ட்டுக்கு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போகிறோம். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், 9-9:30 மணி இருக்கும் போகிறோம். அந்த பிசாசு எங்களை பார்த்துட்டு, என்ன துரத்துறதுக்கான வந்திருக்கீங்க 2 பேரும், நான் யார் தெரியுமாடா? நான் ஒன்றுமே சொல்லல, அமைதியாக இருக்கும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். உடனே நாங்க பக்கத்துல போகும், அந்த பிசாசு சொல்லுது, ஏய் ஜெயராஜ், உன் ஊர்ல உன் மூத்த பொண்ணு இருக்கிறா பார், அவளை என்ன பண்றேன் பார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு நேரம் ஸ்ட்ராங்கா இருந்தவர் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு. அடுத்த என்ன பார்த்துச்சு, டாய், ஏன்னா இது சர்ச்சு, இது எங்க வீடு மாபிசு, ரைட்டா? வீட்டுல அதோ அவன் சின்ன பையன் வீட்டுல இருக்கிறான் பார், என்ன பண்றான் பார். நாமளா இருந்து என்ன பண்ணிருப்போம், என்ன பண்ணிருப்போம்? பிசாசே, நீ இவனோடு கூட குடும்பம் நடத்தி கொண்டு போ. பிசாசே, நீ இவனோட கூட இருந்து கொள், என்ன விட்டு போ, எனக்கு புள்ள முக்கியம். பயம் வரல. அந்த செகண்ட்ல எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துச்சு. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு ஆவி வந்துச்சு பாருங்க. நாங்க சொன்னோம், இயேசு பெரியவர், அல்லேலூயா, பெரியவர்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு போராடி ஜெபிச்ச பாருங்க, எங்க போச்சுனே தெரியல. இன்னைக்கும் அதே டேட்ல அந்த நபர் போன் பண்ணி, பிரதர் ஞாபகம் இருக்கா பிரதர், இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஞாபகம் இருப்பா சொல்லுவார். நான் சொன்னேன், என்ன பிரதர், என்ன டேட்டு? மாலத்தீவு. ஐயோ, அதை மறக்க முடியுமா பிரதர்? என்ன சொல்ல வரேன்னா, உலகத்தில் இருக்கிற பிசாசு நம்மளை என்ன பண்ணதான் செய்வான், பயமுறுத்ததான் செய்வான். பிசாசுடைய வேலையே என்னது, பயமுறுத்துறது. தேவரீ, அவருடைய பயமுறுத்தலை நீ கவனித்து கேட்டு, புதிய ஏற்பாடு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பயமுறுத்தல் 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 அநேக இடங்கள் வரும். அப்போஸ்தலர்களை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அவங்க பயமுறுத்துறாங்க, சபையை பயமுறுத்துறாங்க, மற்ற காரியங்களை பயமுறுத்துறாங்க. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துமஸ் ஆராதனை பயமுறுத்துறாங்க. நார்த் இந்தியால பயமுறுத்தல் இருக்கும். ஆனா உலகத்தில் இருக்கிறவனை காட்டி நமக்குள் இருக்கிறவர்